Hey guys, welcome to Street Pulse. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி GT 650. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் 2024 மாடல். ஸோ இதை பற்றி ஏகப்பட்டது சொல்லலாம், நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ போன வாட்டி நாய்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த வாட்டி அதை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோ, இன்ஜின் சிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 648 சிசி ஏர் அண்டு ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ இது வந்து லிக்விட் கூல்டு கிடையாது. மற்ற ஆர்சி மாதிரி KTM டியூக் அந்த மாதிரி கிடையாமல் இது வந்து ஏர் அண்டு ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ 650 GT கான்டினென்டல் GT 650. ஸோ டேங்க் லிட்டர் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 13.7 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ மைலேஜ் அரவுண்ட் கம்பெனி தரது வந்து 27 கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆப்வியஸ்லி 25 இல்லை 20 தான் கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஓகே, ஒரு 650 சிசி வண்டிக்கு இந்த அளவுக்கு பத்தாதா? ஸோ வண்டி பற்றி ஏகப்பட்டது சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூல் டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ABS. ஆப்வியஸ்லி ஒரு GT ராயல் என்ஃபீல்டு நிறைய பேர் புல்லட்டு கிளாசிக் ஸோ வண்டியில் போகும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஒரு ரேஸ் ட்ராக் பைக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி அது சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியை பற்றி வண்டியில் ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ DRLs போட்டிருக்காங்க. அண்ட் தென் ப்ரொஜெக்டார்ஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் ஆப்வியஸ்லி இது வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க். இது வந்து சஸ்பென்ஷன் ஆப்வியஸ்லி ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் டியூல் சிலிண்டர். ஸோ டியூல் எக்ஸாஸ்டர். ஸோ இன்லைன் 4 மாதிரி இது இன்லைன் 2 நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு கூல் லுக்கிங். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ வண்டியை இன்னும் இது காமிக்கிறது இந்த எக்ஸாஸ்டர் தான், ரெட் ரோஸ்டர். ஸோ போத் த சைடு ரெட் ரோஸ்டர். ஸோ பவர்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 187 டாப் ஸ்பீட். ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டர் ஆப்வியஸ்லி அந்த கிளாசிக் லுக்கோட எங்கேயாவது வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓடோமீட்டர் மட்டும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ டெயில் லேம்ப் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஹாலோஜனில் தான் வச்சுருக்காரு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் மட்டும் DRLs போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ராவாக ஒரு சில லைட்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பற்றி இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் மெயினான இது வந்து இந்த கார்டு, அதாவது கிராஷ் கார்டு. ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, GTலாம் மோசமாக வந்து இதாகுது. ஸோ அடிபட்டதுன்னா மெயினாக அடி வாங்குறது இன்ஜின் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராஷ் கார்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ சேஃப்டியாக ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஓட்டுங்க. ஸோ உங்களுக்கு நான் ரைடில் பார்க்குறேன். ஸோ நிறைய இதில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுக்கோங்க. அண்ட் தென் லைட்ஸ். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் அதுதான் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஸோ இந்த லுக் வைஸ் பாருங்களேன். சைஸ். ஸோ இதுதான் வண்டியோட பேக் ப்ரெசன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டுடலாம். ஸோ ஒரு இன்லைன் 2 சிலிண்டரோட சவுண்ட் வித் ரெட் ரோஸ்டர் இன் எக்ஸாஸ்டர். ஸோ ஆப்வியஸ்லி சவுண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்